வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம், வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்குங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி பழம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் அந்த தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து சட்னிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குங்கிறதுக்காக தான் சேர்க்குறேன். காரம்லாம் எதுவும் இருக்காது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 5 பூண்டு பல் சேர்த்து நல்லா சட்னியை இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். இப்போ சட்னி அரைச்சதுக்கப்புறம் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும் போது தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துக்குவோம். சட்னியை சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி கழுவி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சட்னியை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க. அந்த சட்னியில் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாடை இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், 2 செகண்ட் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ரொம்ப சூப்பராக அருமையாக நம்மளோட கார சட்னி பாருங்கள் எவ்வளோ குயிக்காக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.